வெல்கம் டு ஜென்டாக் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான். இன்றைக்கி நான் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா உருளைக்கிழங்கு, அதுக்கப்புறமா பூரி, அதாவது உருளைக்கிழங்கு குருமாவும் பூரி ரெசிபியும் பார்க்க போகிறோம். பூரிக்கு உருளைக்கிழங்கு குருமா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி அதை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். சப்பாத்தி மாவு மட்டும் தான் எடுத்திருக்கேன்னா அது கூட எதுவுமே சேர்க்கல. கொஞ்சமாக உப்பு சேர்த்து தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சப்பாத்தி மாவு வீட்டிலே நீங்கள் கோதுமை வாங்கி திரித்து வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த மாவு கூட நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா கொஞ்சமாக ரவை சேர்த்து செஞ்சோம் அப்படின்னா பூரி நல்லா உப்பலாக வரும். அப்படி இல்லை நீங்கள் கடையில் இருக்க மாவாக இருந்துச்சுன்னா ரவை சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி இருந்துமே உங்களுக்கு பூரி நல்லா புசு புசுன்னு வரலை, ரொம்ப ஹார்டாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா ரவை சேர்த்து நம்ம பூரிக்கு மாவு பிணையிறப்ப ரொம்ப சூப்பராக வரும். நான் இன்றைக்கி எந்த விதமான ரவையுமே சேர்க்கலை. நான் வெறும் சப்பாத்தி மாவு, உப்பு, தண்ணி இந்த 3 தான் சேர்த்துருக்கேன். ரொம்ப ஹார்டாகவும் பண்ணியிருக்கக்கூடாது, ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கக்கூடாது. ஓரளவு என்ன செய்யணும் அப்படின்னா மீடியமான பக்குவத்தில் இருந்தால் தான் பூரியாக இருந்தாலும் சரி சப்பாத்தியாக இருந்தாலும் நல்லா இருக்கும். மாவு பிணைஞ்சிட்டு உடனே சப்பாத்தி, பூரி எதுவுமே செய்யக்கூடாது. கண்டிப்பாக ஒரு 15 20 நிமிஷம் நீங்கள் ஊற வச்சிங்கன்னா தான் மாவு நல்லா என்ன செய்யும் அப்படின்னா உப்பி வரும். நீங்கள் உடனே செஞ்சோம் அப்படின்னாக்கி நமக்கு இமீடியட்டாக அந்த பூரி நல்லா புசு புசுன்னு இருக்காது. இப்போ மாவு நல்லா பிணைஞ்சு அரை மணி நேரம் ஆகிடுச்சு. இப்போ இந்த மாவு நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா கொஞ்சமாக மேலே மாவு தெளிச்சுக்கோங்க. தெளிச்சுட்டு நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா மாவை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ண போகிறோம். அப்படி இல்லைனா நீங்கள் சின்ன சின்ன பால் ஷேப்பில் உருட்டி எடுத்துக்கிட்டாலும் பிரச்சனை இல்லை. நான் இன்றைக்கி கட் பண்ணி தான் எடுக்க போகிறேன். மாவு நம்ம நைஃப் வச்சு கட் பண்ணிட்டோம் அப்படின்னா எல்லாம் ஒரே ஷேப்பாகவும் நமக்கு கிடைக்கும். ஒரே அளவுலையும் நமக்கு என்ன செஞ்சிடும் அப்படின்னா கிடச்சிரும். நம்ம சின்ன சைஸ் பெரிய சைஸ்ன்னு பார்க்க வேண்டாம். ரொம்ப சின்ன சைஸாக இருந்தாலும் நம்ம அதுக்கு ஏற்றாக்கில் மாவு அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. சப்பாத்திக்குமே நம்ம இதே மெத்தடை ஃபாலோ பண்ணாலுமே நமக்கு சப்பாத்தியுமே ரொம்ப சூப்பராக வரும். இப்போ மாவு நல்லா என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா பிணைஞ்சு எடுத்தாச்சு. கட் பண்ணிவிட்டேன் ஒவ்வொரு பீசஸாக. சின்ன சின்ன பீசஸாக வேணால் சின்னதாக எடுத்துக்கோங்க. ஓரளவு மீடியம் சைஸில் போட்டால் தான் பூரி என்ன செய்யும் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் வயிறு ஃபில்லிங்காக இருக்கும். இல்லை கிட்ஸுக்கு நீங்கள் போடுறீங்க அப்படின்னா இதோட சின்ன சின்ன பீசஸாக எடுத்துக்கலாம். நான் ஓரளவு மீடியமாக இருக்கக்கூடிய பீசஸாக கட் பண்ணியிருக்கேன். கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா ரோல் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எல்லா பீசஸையும் கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் மாவு கையில் தடவிட்டு நம்ம செஞ்சோம் அப்படின்னா நமக்கு வேலையும் சீக்கிரம் முடிஞ்சிடும். மாவும் நல்லா ஊறிடும் நமக்கு. இப்போ இது கூட கொஞ்சம் மாவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மாவு அந்த பாத்திரத்தில் ஒட்டக்கூடாது. மாவில் ரொம்ப தண்ணியாகவும் அதிகமாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப இறுக்கமாகவும் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி இருந்தாலே நமக்கு பூரி நல்லா சாஃப்டாக புசு புசுன்னு இருக்கும். இப்போ நான் ஒரு மாவை எடுத்திருக்கேன். கொஞ்சமாக தெளிச்சிட்டு அதுக்கப்புறமா இந்த பூரிக்கு தேய்க்கிற மாதிரி சப்பாத்தி நம்ம பெரிய சைஸில் தேய்ப்போம். பூரிக்கு கொஞ்சம் சின்ன சைஸில் நம்ம தேய்ச்சி எடுத்துக்கிட்டோம்னாலே போதும். எண்ணெயுமே நமக்கு என்ன செய்யாது அப்படின்னா ரொம்ப அதிக அளவில் குடிக்காது. கொஞ்சம் மாவு தண்ணியாக இருந்தாலும் சரி, ரொம்ப இறுக்கமாகவும் இருந்தாலும் சரி நமக்கு எண்ணெய் அதிகமாக இருக்கும். அதனால் நீங்கள் மாவு தண்ணியாக இல்லாமல் இருக்கணும். கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் கூட பூரி நல்லா வந்துடும். கொஞ்சம் ஈரப்பதம் மட்டும் இல்லாமல் நீங்கள் பார்த்துக்கோங்க. சப்பாத்திக்கு கொஞ்சம் ஈரப்பதமாக இருந்தால் தான் அந்த சப்பாத்தி நல்லா வெந்து நமக்கு சாஃப்டாக இருக்கும். ஆனால் பூரிக்கு கொஞ்சம் ஹார்டாக இருக்கணும் மாவு. இப்போ பூரிக்கு நான் சின்ன சைஸில் தான் தேய்ச்சிருக்கேன். இந்த மாதிரி எல்லாத்தையும் நான் என்ன செஞ்சுட்டேன் அப்படின்னா தேய்ச்சி எடுத்தாச்சு. இப்போ நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா பூரியை போட்டு எடுத்தோம் அப்படின்னா நல்லா புஷ்ஷுன்னு வரும். நம்ம எதுவுமே சேர்க்கல, ஆனாலும் என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா பூரி நல்லா புஷ்ஷுன்னு வந்துடும். ரவை சேர்த்தோம்னா இன்னும் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் நமக்கு பூரி சாப்பிட்றதுக்கு. நான் ரவை சேர்க்கலை. பூரி விருப்பம் இல்லைன்னா நீங்கள் அதை அப்படியே சப்பாத்தியாக தேய்ச்சி எடுத்தாலுமே நமக்கு சப்பாத்தியுமே ரொம்ப சூப்பராக வரும். இப்போ நான் உருளைக்கிழங்கு மசாலாவுக்கு ரெடி பண்ணியிருக்கேன். கொஞ்சம் சன்னா, அதாவது நம்ம சுண்டலும் இருந்துச்சு, அதையும் நீங்கள் ஆட் பண்ணனா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ சப்பாத்தியாக இருந்துச்சுன்னா நம்ம இந்த உருளைக்கிழங்கு குருமா கூட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நம்ம சுண்டல் போட்டு நம்ம செஞ்சுக்கலாம். இல்லை பூரிக்கு தான் நீங்கள் செய்ய போகிறீங்க அப்படின்னா அது ஒரு வித்தியாசமான முறையில் செஞ்சுக்கோங்க. நான் அதை எப்படிங்கிறத காமிக்கிறேன். தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன், கடுகு சேர்த்தாச்சு, இஞ்சி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணியிருக்கேன், கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். இதே இது நீங்கள் சப்பாத்தி குருமா வைக்கிங்கன்னா இஞ்சியும் பூண்டும் பேஸ்ட்டாக்கி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. நம்ம உருளைக்கிழங்கு குருமா கடையில் மாதிரியே வைக்கணும் அப்படின்னா நம்ம வெங்காயத்தை சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணாமல் பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம எடுத்து சாப்பிட்றப்ப அந்த வெங்காயம் அதே டேஸ்ட்டில் நமக்கு கிடைக்கும். பச்சை மிளகாவும் சேர்த்தாச்சு, கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா தக்காளி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கலர் மாறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். இல்லை உங்களுக்கு மஞ்சள் கலரில் வேண்டாம், ஒயிட் கலர்லேயே குருமா மாதிரி இருக்கட்டும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மஞ்சள் பொடியை அவாய்ட் பண்ணிக்கோங்க. உருளைக்கிழங்கு குருமாவுக்கு உருளைக்கிழங்கு அதிகமாகவும் வெங்காயம் தக்காளி கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க.
அப்படி உருளைக்கிழங்கு ஒத்துக்காது அப்படிங்கிறவங்க வெங்காயம் தக்காளி அதிகமாக சேர்த்துட்டு உருளைக்கிழங்க கம்மியாக சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி உருளைக்கிழங்கு அதிகமாகவும் வெங்காயம் தக்காளி ஒன்று தான் சேர்த்துருக்கேன். தக்காளியுமே நான் நீட்ட வாக்கில் கட் பண்ணியிருக்கேன். தக்காளி நல்லா வெந்துடுச்சு. உருளைக்கிழங்கு ஒரு 4லேருந்து 5 உருளைக்கிழங்கு நீங்கள் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ எண்ணெய் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எண்ணெய் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நல்லா வேகம் அடி பிடிக்காமல் இருக்கும். இப்போ உருளைக்கிழங்கு ஒரு 4 உருளைக்கிழங்கு நான் என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா வேக வச்சு தனியாக எடுத்துருக்கேன். அதுக்கப்புறமா இதில் தொளி சீவி எடுத்துக்கோங்க. உருளைக்கிழங்கு வேக வச்சதுக்கப்புறமா ஈஸியாக நமக்கு அந்த ஸ்கின்னை பீல் பண்ணிடலாம். சில ஸ்கின்னோடு போடுவாங்க. உங்களுக்கு ஸ்கின் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் அப்படியே போட்டுக்கலாம். அப்படி இல்லை ஸ்கின் பிடிக்காது அப்படின்னா ஸ்கின்னை ரிமூவ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி தொளி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அந்த உருளைக்கிழங்கு நல்லா மசிச்சுக்கோங்க. கையை வச்சே மசித்தாலே சீக்கிரமாக மசிஞ்சிடும். இது எல்லாத்தையும் நல்லா உதுத்து விட்டதுக்கப்புறமா நம்ம வெங்காயம் தக்காளி கூட சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கு வேகலை அப்படின்னா நல்லா மிக்சியில் போட்டு என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா அடிச்சுக்கோங்க. ஆனால் நல்லா வேக வச்சுட்டு தான் செய்யணும். கட்டி கட்டியாக இருக்கக்கூடாது. அப்படி உங்களால் உடைக்க முடியல, சில உருளைக்கிழங்கு எவ்வளோ வேக வச்சாலும் வேகாது. அந்த மாதிரி உருளைக்கிழங்கு நீங்கள் மிக்சியில் போட்டு ஒரு சுற்றுனீங்க அப்படின்னா சீக்கிரமாக உடஞ்சிடும். இப்போ உருளைக்கிழங்கு எல்லாத்தையுமே நான் என்ன செஞ்சாச்சு அப்படின்னா மசிச்சாச்சு. உருளைக்கிழங்கு வேக போடப்பவே நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன். ரொம்ப அதிகமாக சேர்க்க வேண்டாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம குருமாவை வைக்கிறப்பவே நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா உப்பு சேர்த்துக்கோங்க. வேக வச்ச உருளைக்கிழங்கு நான் எடுத்துக்கிட்டேன். இப்போ அது கூட வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் இதெல்லாம் நல்லா வெந்ததுக்கப்புறம் தான் உருளைக்கிழங்கு சேர்க்கணும். உருளைக்கிழங்கு சேர்த்துட்டு நம்ம லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டால் போதும். இது கூட உங்களுக்கு தேங்காய் பிடிக்கும் அந்த டேஸ்ட் அப்படின்னா நீங்கள் தேங்காவை திருகி சேர்க்கணும். அப்படி அரைச்சி சேர்க்கதா இருந்தால் தண்ணி சேர்க்காமல் அரைச்சி சேர்த்துக்கோங்க. இப்போ நான் லைட்டாக உப்பு சேர்த்துருக்கேன். உருளைக்கிழங்கு வேக வைக்கும் போது கொஞ்சம் உப்பு சேர்த்துருந்தேன். இப்போவும் கொஞ்சம் லைட்டாக உப்பு சேர்த்துருக்கேன். கொஞ்சம் உங்களுக்கு தண்ணியாக வேணும்னா இதில் கொஞ்சம் ஒரு 1/4 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. ரொம்ப தண்ணியாக இருந்தாலும் அந்த பூரிக்கு கிழங்கு நல்லா இருக்காது. ஓரளவு மீடியமாக இருந்தால் மட்டும்தான் பூரி கிழங்கு டேஸ்ட் இருக்கும். அதனால் கண்டிப்பாக கொஞ்சமாக ஒரு 1/4லேருந்து 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த உருளைக்கிழங்கை எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட் இருக்கும். இது கூட நீங்கள் மட்டன் மசாலா சேர்த்துக்கலாம். வேறு எந்த மசாலாவுமே நீங்கள் சேர்க்க வேண்டாம். உருளைக்கிழங்கு ஜீரகப்பொடி வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். அப்படி ஜீரகப்பொடியே எதுவுமே பிடிக்கல அப்படின்னாலும் உங்களுக்கு நான்வெஜ் விருப்பம் இருக்குது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அதே டேஸ்ட்டுக்கு கொண்டு வரணும்னா கொஞ்சமாக நீங்கள் மட்டன் மசாலா சேர்த்துக்கலாம். நான் மட்டன் மசாலா எதுவுமே சேர்க்கலை, வெறும் மஞ்சள் பொடி மட்டும் தான் சேர்த்துருக்கேன். இப்போ இந்த சுண்டல் நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா அப்படியே சேர்க்கலை. இதை கொஞ்சமாக மிக்ஸி ஜாரில் போட்டு திரித்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம திரித்து எடுத்த அந்த பவுடரை நீங்கள் அப்படியே சேர்த்துக்கோங்க. உருளைக்கிழங்கு கூட நம்ம சுண்டல் பிடிக்கும்னா நீங்கள் மொத்தமாகவே சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை சின்ன பிள்ளைங்க அந்த உருளைக்கிழங்கு மட்டும் தான் சாப்பிடுவாங்க, இந்த மாதிரி சாப்பிட மாட்டாங்க அப்படின்னா ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா சுண்டலை இந்த மாதிரி நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு தண்ணி சேர்க்காமல் அரைக்கணும். அரைச்சி சேர்த்துட்டு இந்த மாதிரி நம்ம கிழங்குல மிக்ஸ் பண்ணி சேர்த்தோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.